அபிமன்யு திருமணம். விராடனின் நாட்டு தெற்கு எல்லையில் ஹஸ்தினாபுர படைகள் முற்றுகையிட்டன. பீஷ்மர், கிருபர், துரோணர், துரோணரின் மகன் அஸ்வத்தாமன், கர்ணன், அவன் தம்பிகள், கர்ணன் மகன் விருஷசேனன், துரியோதனன் மற்றும் அவனது தம்பிகள் என்று அனைத்து மா வீரர்களையும் தனி ஒருவனாக அர்ஜுனன் தோற்கடித்து விரட்டியடித்தான். தன் நாட்டை காப்பாற்றிய அர்ஜுனனிடம் மன்னர் விராடனுக்கு மிகுந்த நன்றி உணர்வும் மரியாதையும் ஏற்பட்டது. பேரழகனான அர்ஜுனனுக்கு தன் மகள் உத்திரையை திருமணம் செய்து கொடுக்க விரும்புவதாக விராடன் கேட்டுக்கொண்டார். அதற்கு அர்ஜுனன், அரசே, உத்திரை என்னுடைய மாணவி, அவள் என் மகளைப் போன்றவள். தந்தை வயதில் இருக்கும் நான் உத்திரையை மணந்து கொள்வது சரியல்ல. என் மகன் அபிமன்யு அச்சமற்றவன், அழகன், மாவீரன். அபிமன்யுவுக்கு உத்திரையை திருமணம் செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் உத்திரையை அபிமன்யுவுக்கு மணம் செய்து கொடுத்தார் மன்னர் விராடர்.